இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறையாவியே.
யோவான் நற்செய்தி அத்தியாயம் 12 இறைவாக்கியங்கள் 44 முதல் 50 வரை. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவர் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றை எல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பயம் வந்துடுது. அது நல்ல தீர்ப்பா கெட்ட தீர்ப்பா தெரியாது. தீர்ப்பு என்று சொன்னாலே நாம் மனம் திரும்பி வாழ்வதற்கான ஒரு ஏற்பாடை ஒழிய, ஒருவேளை அது தண்டனையோடு சேருகின்ற பொழுது அது ஒரு கசப்பான அனுபவமாக மாறிவிடுகிறது. தீர்ப்பு என்றதும் எல்லாருக்கும் சற்று கலக்கம். தவறும் இயல்புடைய மனிதனுக்கு கலக்கம் இருப்பது இயல்புதானே. நல்லா இருக்கிறவரு ஏன் கலக்கம் வரும்? தெம்பு தான் கூட வரும். தீர்ப்புகள் திருத்தம் தருவதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீர்த்து கட்டுவதற்காக தீர்ப்புகள் அல்ல, திருந்தி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் தீர்ப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, தண்டனையும் தொடர்புடையதால் தீர்ப்பு கசப்பான ஒன்று. நம் இயேசு தீர்ப்பிடவோ தண்டனை வழங்கவோ விரும்புவதில்லை. அதற்காக இந்த உலகுக்கு அவர் வரவும் இல்லை, மாறாக அதை மீட்கவும் வந்தார். இன்னைக்கு சில சபையினர் தீர்ப்பு தண்டனை என்று சொல்லி இயேசுவையும் பயமுறுத்தி நம்மையும் பயமுறுத்தி ஒரு காணிக்கை பிரித்து வாழ்கிற கூட்டம் நமக்கு வேண்டாது. கடவுள் தண்டிக்கக்கூடியவர் அல்ல, ஆனால் கண்டிக்கக்கூடியவர், ஆலோசனை தருகின்றவர்கள், வழிகாட்டுகிறவர்கள். அதை நாம் புரிந்து கொண்டால் அது கசப்பாக இருந்தாலும் ஆனால் அது கவர்ச்சியாக இருக்காது. இதுதான் பிரச்சனை. நம்ம இன்னைக்கு கவர்ச்சிக்கு பின்னால் போகிறதுனால தான் நம்ம கவர்ச்சியாக மாறிவிடுகிறோம். அதனால் கவர்ச்சிக்கு பின்னால் போகிறத விட இறை வார்த்தை கவர்ச்சியாக இருக்காது. அது இயல்பாக நல்லாக அன்பாக ஆழமாக மகிழ்வானதான இருக்கும். சில சமயங்களில் கடுகடுப்பாகவும் இருக்கும். கவர்ச்சியாக இருக்காது. இந்த 1 கிலோ தங்கம் உன தரங்கிறது கவர்ச்சி. 1 கிலோ அன்பு உரை கிடைக்கும் என்பது அது கவர்ச்சியாக இருக்காதுல்ல. எனவே மனிதன் தீர்ப்பிலிருந்து தப்ப முடியாது. தினமும் ஏதாவது ஒரு விதத்திலே நாமே நமக்கு அல்லது பிறர் நமக்கு தீர்ப்பு வழங்கி கொண்டு தான் இருக்கிறோம். எதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பை நமக்கு கொடுக்கிறோம்? ஒருவர் மற்றவருக்கு தீர்ப்பிடுகிறார்கள் என்பதை பொறுத்து அது அந்த தீர்ப்பின் பாதிப்பும் அமையும். இன்றைக்கு இறை வார்த்தை என்ன சொல்லுது? கடவுள் தீர்ப்பிட மாட்டார், ஆனால் இறை வார்த்தை ஒன்றே தீர்ப்பளிக்கும் தகுதி வாய்ந்தது. இறை வார்த்தை மட்டுமே தீர்ப்பளிக்க அடிப்படையாக இருக்க வேண்டும். தீர்ப்பளிக்கும் நீதிபதியிடம் இறை உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டும். இறைவனிடம் உள்ள அன்பு, இரக்கம், பாவியின் மனமாற்றம், புது வாழ்வு போன்ற இரக்க உணர்வுகள் நீதி வழங்குவரிடம் இருக்க வேண்டும். இறை வார்த்தையால் உருவாகும் மனிதனிடம் இப்பண்புகள் மிகுந்திருக்கும். இறை வார்த்தை நமது அளவுகோலாக இருக்கட்டும். தீர்ப்புகள் தண்டனையாக கசக்காது, திருத்தங்களாக தித்திக்கும். இன்றைக்கு இதெல்லாம் இறைவார்த்தை தான் நம்முடைய வாழ வைக்கும், பிறரை வாழ வைக்கும் என்பதனால்தான் இன்றைக்கு பொழுது தூய சியன்னா நகர் கத்ரீன் விழாவை கொண்டாடுகிற நாளிலே ஒரு சில பண்புகள் நமக்கு உள்வாங்கப்படுகிறது. ஒன்று, நற்கருணை ஆண்டவரிடத்திலே அவர் வைத்திருந்த ஒரு பக்தி, பற்று, பாசம். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கிற போது இவர் எந்த அளவுக்கு நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஆழமாக அசைக்க முடியாத பக்தி கொண்டு வாழ்ந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு இதை என்னை சொல்கிறேன்னா, இந்த ஆண்டவர் அந்த நற்கருணை ஆராதனை வழியாகத்தான் நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். இறைவனையும் நம்மையும் பிறரையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இவர் நற்கருணை மட்டும் உணவாக உட்கொண்டு பல ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று வரலாறு சொல்கிறது. நற்கருணையை வாழ்வளிக்கும் உணவாக பார்த்தார். இவருடைய விழாவை கொண்டாடுகிற நாம் நற்கருணை ஆண்டவரின் ஆழமான பக்தி கொண்டு வாழ்கிறோமா, உணர்கிறோமா
யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கூறுவார், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு, இவ்வுணவு எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். இயேசுவின் இந்த வார்த்தைகளிலே உள்ள அர்த்தத்தை, வாழ்வளிக்கின்ற உணவாகிய நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்விலே நாம் உணர வேண்டும் என்பதுதான் இன்றைய வார்த்தையினுடைய இந்த விழாவினுடைய அர்த்தம். 1880களில் ஒரு ஏழை குடும்பம் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்து பிரான்ஸ் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லுகிற ஒரு சொகுசு கப்பலிலே பயணம் செய்ய தீர்மானித்ததாம். அவர்கள் இந்த கப்பல் பயணத்திற்காக தங்களிடமிருந்து எல்லாவற்றையும் செலவு செய்திருந்தார்கள். செலவுக்கு என்று சிறிதளவே அவர்களிடத்திலே பணம் இருந்தது. அதனால் நீண்ட நாட்களில் இருக்கும் கப்பலில் பயணத்திற்கு என்று கப்பலில் வழங்கப்படும் உணவை வாங்கி உண்டால் அதிக செலவாகும் என்று நினைத்து தங்களுடைய வீட்டிலிருந்து கொண்டு வந்த ரொட்டி துண்டையே உண்டு வந்தார்களாம். இதை கவனித்து வந்த அந்த கப்பலில் பயணம் செய்து வந்த சக பயணி ஒருவர், எதற்காக இந்த ரொட்டி துண்டை மட்டும் உண்டு வருகிறீர்கள்? கப்பலில் வழங்கப்படும் உணவை உண்ணலாமே என்றார். அதற்கு அவர்கள், இங்கு வழங்கப்படுகிற உணவு விலை அதிகமாக இருக்கும் அல்லவா, அதனால்தான் எங்களுடைய வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவை உண்கிறோம் என்றார்கள். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்ட அந்த சக பயணி, பயணத்திற்காக நீங்கள் செலுத்திய தொகையிலேயே உணவுக்காக பணமும் அடங்கியிருக்கிறதே என்றாராம். இதை கேட்டு அவர்கள் தங்களுடைய விதியை நொந்து கொண்டார்கள். கப்பலில் வழங்கப்படும் உணவு இலவசமாகத்தான் வழங்கப்படுகிறது என்ற உண்மை கூட தெரியாமல் இருந்த அந்த குடும்பத்தாரை போன்று நாமும் இலவசமாக இறைவனின் அருளை தருகிற நற்கருணை பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உணராதவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் பல பேருக்கு பல வகைகளிலே பல நோய்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. தூய கத்திரினை போன்று நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாம் வளர வேண்டும். அதனால்தான் திடம்பெற்ற மக்களாக வளர வேண்டியிருக்கிறது. தூய சீய நகர் கத்தரின் நாடுகளுக்கிடையேயும் திருச்சபையிலும் அமைதி ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய காரணியாக இருந்தார். நற்கருணை அமைதியை ஏற்படுத்துகின்ற வகையிலே இருந்ததாம். அவருடைய முயற்சியாலேயே பல்வேறு பிரச்சனைகள் முடிவுக்கு வந்தன. இவ்வாறு அவர் அமைதியின் தூதுவனாக இந்த மண்ணுலகிலே விளங்கினார். மலைப்பொழிவிலே ஆண்டவர் இயேசு கூறுவார், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள். நாம் இயேசு காட்டுகிற வழியிலே, தூய கத்திரின் அவர்களது வழியிலே நடந்து நற்கருணை நாதரின் அமைதியின் பாதையிலே நாம் நடக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். பாப்லோ காசல் அவர் ஒரு பெரிய இசையமைப்பாளர். இவர் என்ன சொல்லுவார்னா, அவரோட பாட்டுக்கு பல காரியங்களை செய்கிறாங்க, நான் என்ன செய்கிறேன், நான் அமைக்கக்கூடிய இந்த இசைக்கோர்வுகள் பாடல்கள் அனைத்துமே இந்த உலகத்துள்ள அமைதியை நல்ல வாழ்வை ஏற்படுத்தவே என்று சொன்னார். என் இசையை கேட்போது இதயத்தில் ஒரு விதமான அமைதி பரவும். அந்த அமைதியை நான் இந்த உலகத்திற்கு கொடுக்க நினைத்தது. இந்த உலகத்தில் அமைதி ஏற்படுத்த எடுத்த முயற்சி வித்தியாசமானதாக ஒருவேளை இருக்கலாம் பலருடைய பார்வையிலே, ஆனாலும் அது சிறப்பான முயற்சி என்பது என்னுடைய பார்வை என்று அவர் சொல்வார். நாமும் நம்மாலான முயற்சிகளை மேற்கொண்டு இந்த உலகில் அமைதி ஏற்படுத்த முயற்சி எடுப்போம். நமக்கு ஏன் அடுத்தவங்க கண்டு பொறாமை கொள்ள வேண்டும், ஏன் அடுத்தவனை கீழே தாத்தி போடணும் அவசியமே கிடையாது. அவரவர் நிலையில் எதை பங்களிக்க முடியுமோ இந்த உலகத்தின் அமைதிக்காக, குடும்பங்களின் அமைதிக்காக முயற்சி எடுப்போம். நற்கருணை ஆண்டவர் நலமாக்குவார். ஆமேன். மன்றாடுவோமாக. முடிவில்லா வாழ்வு தரும் வார்த்தைகளின் ஊற்றான ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். உமது வார்த்தையின் மீது நாங்கள் ஆர்வம் கொண்டு அவற்றின்படி நடந்து உமக்கு புகழ் சேர்ப்ப உமது வார்த்தைகள் எங்களை தீர்ப்பிடாதபடி எங்களை காத்தருளும். ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு
வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே, உமது
அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
தான் சிங்கார தமிழில் தத்தி தத்தி வந்து நின்று நெஞ்சோடு கொஞ்சி கொஞ்சி மெல்ல மெல்ல சொல்லும் சொல்லில் செல்ல செல்ல சொந்தம் சிந்தி தெய்வம் உந்தன் நேசப்பூவை நினைவோடு வாழ்வில் சூடி தென்றல் போல ஒன்றி வரும் வார்த்தை தான் நன்றி. நன்றி 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 என்பில் நன்றி 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 என்பில் நன்றி. பூக்கும் பூவும் பூவின் மணமும் பார்க்கும் அழகும் அழகின் வியப்பும் பழகும் மொழியும் மொழியும் பொருளும் பாச பரிவும் பரிவின் பணியும் பூக்கும் பூவும் பூவின் மணமும் பார்க்கும் அழகும் அழகின் வியப்பும் பழகும் மொழியும் மொழியும் பொருளும் பாச பரிவும் பரிவின் பணியும் தேடி தேடி உனை தேடி தேவன் உந்தன் பதம் நாடி தேடி தேடி உனை தேடி தேவன் உந்தன் பதம் நாடி தத்தி தத்தி வந்து நின்று நெஞ்சோடு கொஞ்சி கொஞ்சி மெல்ல மெல்ல சொல்லும் சொல்லில் செல்ல செல்ல சொந்தம் சிந்தி தெய்வம் உந்தன் நேசப்பூவை நினைவோடு வாழ்வில் சூடி தென்றல் போல ஒன்றி வரும் வார்த்தை தான் நன்றி. நன்றி 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 என்பில் நன்றி 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 என்பில் நன்றி. மழலை சிரிப்பும் சிரிப்பின் சிறப்பும் மனதின் மகிழ்வும் மகிழ்வின் நிறைவும் மனித மதிப்பும் மதிப்பின் மாண்பும் மாந்தர் உறவும் உறவின் உயர்வும் மழலை சிரிப்பும் சிரிப்பின் சிறப்பும் மனதின் மகிழ்வும் மகிழ்வின் நிறைவும் மனித மதிப்பும் மதிப்பின் மாண்பும் மாந்தர் உறவும் உறவின் உயர்வும் உருகி உருகி உனில் உருகி உயிரே உந்தன் உளம் நாடி உருகி உருகி உனில் உருகி உயிரே உந்தன் உளம் நாடி தத்தி தத்தி வந்து நின்று நெஞ்சோடு கொஞ்சி கொஞ்சி மெல்ல மெல்ல சொல்லும் சொல்லில் செல்ல செல்ல சொந்தம் சிந்தி தெய்வம் உந்தன் நேசப்பூவை நினைவோடு வாழ்வில் சூடி தென்றல் போல ஒன்றி வரும் வார்த்தை தான் நன்றி. நன்றி 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 என்பில் நன்றி 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 என்பில் நன்றி. சின்ன ஒரு வார்த்தை தான் சிங்கார தமிழில் தத்தி தத்தி வந்து நின்று நெஞ்சோடு கொஞ்சி கொஞ்சி மெல்ல மெல்ல சொல்லும் சொல்லில் செல்ல செல்ல சொந்தம் சிந்தி தெய்வம் உந்தன் நேசப்பூவை நினைவோடு வாழ்வில் சூடி தென்றல் போல ஒன்றி வரும் வார்த்தை தான் நன்றி. நன்றி 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 என்பில் நன்றி 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 என்பில் நன்றி 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 என்பில் நன்றி 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 நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும்
மாட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.